ஹாய், ஹலோ, வணக்கம். மனிதனும் தெய்வமாகலாம் என்ற படத்தில் ஒரு சின்ன டைலாக். வாங்க தலைவரே, சிறைச்சாலையிலிருந்து எப்போ வந்தீங்க? அடடே, மாலை மரியாதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கே. அவருக்கு என்ன பெரிய தியாகி அவர். அண்ணா வாய் மூடுறா, சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு கேட்குற மாதிரி இருக்கு. ராமாயணம் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? கும்பிட வேண்டிய அந்த மாபெரும் காவியத்தை உன் கையால் நெருப்பு வச்சு கொளுத்தினியாமே. படித்தவனடா நீ? கண்மூடித்தனமான கருத்துக்களை பரப்பி மக்களின் அறிவு கண்களை குருடாகிவிட்ட புராணங்கள் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லையண்ணா. கேட்டியா அவன் பேசுறது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பொறுமையை சோதிச்சுட்டானே. அன்பே சிவமா, ஆண்டவனே இல்லையா அப்படின்னு சொல்லலாமா? பரம்பரையா கோவிலுக்கு சேவை செய்கிற குடும்பத்திலே பிறந்தனே, அந்த கோவிலையே இடிக்கணும்னு சொல்றானா? சொல்லலாமா? கோவிலும் தெய்வத்தையும் சுயநலத்துக்கு பயன்படுத்தி சில பேர் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது நியாயமா? அப்படி என்ன, நான் ஊர் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றியாடா? ஐயோ, நல்லா இருக்கே. நான் அப்படி சொல்லலே. உங்களை மாதிரி உண்மையிலேயே தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறவங்க 10 பேர் இருந்த இந்த நாட்டிலே நாஸ்திகனே இருக்க மாட்டானே. சுந்தரம், நான் சொல்றது கேளடா. தெய்வ நிந்தை குடும்பத்துக்கு ஆகாதுடா. முருகா, நான் செய்ததெல்லாம் தப்புன்னு இந்த விபூதி நெத்தியில வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு நல்ல புத்தி வரும். இந்தாடா. சித்தப்பா, அப்பா உன்னை ஏன் திட்டினாரு? உண்மையை சொன்னேன். உங்க அப்பா என்ன இந்த உலகமே திட்டும். இந்த விபூதி உனக்கும் உங்க அப்பாவுக்கும் லாய்க்கு.